வியக்க வைக்கும் விஜயாலய சோழீஸ்வரம் அப்படி தாங்க சொல்லணும். ஏன்னா இந்த கோவில் அந்த காலத்திலே பாறைகளை செதுக்கி அதன் மூலியமா இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில் தாங்க கட்டியிருக்காங்க. இந்த கோவில் வந்து ஃபுல்லாக மலைகளை சுற்றி அதன் மேலே மலையின் உச்சியில் இருக்குங்க இந்த கோவில். இந்த கோவில் வந்து தஞ்சை பெரிய கோவில் ஒப்பிட்டு தாங்க இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அதுவும் மலை மேலே உச்சியில் கட்டியிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையிலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு மலை மேலே இந்த கோயில் இருக்குங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் இங்கே உள்ள ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். விஜயாலய சோழீஸ்வரம் கோயிலோட வரலாறு என்னென்னு நம்ம அண்ணன்ட்டே கேட்போம் வாங்க. கோயில் கட்டும்பொழுது கெட்டிப்பாறையில் வந்து இந்த கல் எடுக்கவே முடியாது. இதுக்குன்னு ஒரு அருமையான பேரி ஒன்று இருக்கும். ஒரு ஆள் ஹைட்டில் 2 ஆள் ஹைட்டில் ஒரு பேரின்னு ஒரு சந்து ஒரு கீழே கேப்பு இருந்துச்சுன்னா தான் அந்த கல்லை உடச்சி எடுப்பாங்க. எங்களுக்கே தெரியும். அப்படின்னா அதை வந்து என்னன்னாக்கா ஒரு இந்த பேரி இருக்கிறதுலாம் லைனாக ஆப்பு வச்சு குழியை வெட்டுவாங்க. குழியை வெட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தனைக்காமரம்னு ஒன்று இருக்குது. ஆப்புக்கு பதில் செதுக்கி வெட்டி காய போட்டிருந்து அந்த ஆப்பு மாதிரியே சம்பட்டையாக செதுக்கி அந்த லயனில் ஆப்பை வச்சு இறுக்கி வச்சுட்டு தண்ணி வேணுங்கிற தண்ணியை ஊற்றி வச்சுட்டு போயிடுவாங்க. ஊற்றி வச்சுட்டு போனால் விடிய காலம் வந்து பார்த்தா அந்த கம்பு குடிக்க அப்படியே டமார்னு அந்த அளவு விளைக்கிறோம். வெடிக்கும் பொழுது அவங்களுக்கு திரும்ப வந்து பார்த்துட்டு திரும்ப எந்த வகையில் நம்மளுக்கு பிளாக்கு வேணும், பிளாக்கு வெட்டி நம்ம எந்த சைஸில் வெட்டணும் அப்படிங்கிறது அதை அப்புறம் தான் துண்டு போடுவாங்க. நெட்டில் போட்டு வச்சுட்டு திரும்ப வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அளவு வச்சு ஒவ்வொரு கல்லையும் அப்படியே ஆப்பு வச்சு இதே மாதிரி தான் வெட்டி வச்சுட்டு துளாரத்தை போட்டு இது மாதிரி ஊற்றி வச்சுட்டு போவாங்க. அப்போ தூக்கி பழுட்டி போட்டு அவங்க பாலிஷ் பண்ணுறது உளி வச்சுருக்குறாங்க. அந்த உளி இன்னும் இருக்குது. மண்ணுக்குள்ளேருந்து எடுத்து ஒரு களையத்தில் போட்டு வச்சுருக்குறோம். அது மாதிரி இந்த மாதிரி மலையில் வந்து அந்த கல் எடுக்கவே முடியாது. அது எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு பேரி ஒன்று இருக்குது. அந்த பேரியில் இப்போ குழி வெட்டி இருக்கிற இடத்த நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா